துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்ததை அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்ததை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாக முதலமைச்சர் அவரது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தி வெளியிட்டிருக்கிறார். ஹெட்லைன்ஸ். குரூப் கேப்டன் திரு வினோத் இணைகிறார். சார் வணக்கம். இந்த தொடர்பான செய்தியை பார்த்துருப்பீங்க. இந்த விபத்து பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? விபத்திற்கு என்ன காரணமாக இருக்கும்? இது நம்ம நிறைய விபத்து நம்மளுடைய சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னால. அண்ட் விபத்து நடந்த ஒரு ஆக்சிடென்ட் சைட்டையும் வச்சும் வீடியோ வச்சு நம்ம நிறைய அனாலிசிஸும் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த விபத்தை பார்த்து எனக்கு அனாலிசிஸ் கொடுக்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா இதுல ஒரு 3 ரீசன்ஸ் இருக்குங்க. ஒன்னாவது, லியர்ஜெட் 45XR அது ரொம்ப ஒரு சேஃபான ஒரு ஏரோப்ளேன் இந்த 8-9 பேசஞ்சர் கேட்டகரியில. அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ இது இந்த லியர்ஜெட் 45 ஆக்சிடென்ட் நம்பர்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப குறைவு. அண்ட் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஏரோப்ளேன் சார்ட்டர் கம்பெனில. ரெண்டாவது இந்த ஏரோப்ளேனை ஓட்டிட்டு இருக்க ஒரு கேப்டன் என்னுடைய இஸ் வெரி வெல் நோன் டு மீ. அவங்க நான் ரொம்ப சீனியர் கேப்டன், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் ரொம்ப சீனியர். ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் காரணமா இருக்க வாய்ப்பு கிடையாது. மூணாவது வெதர். நீங்க பாக்குறீங்க கேஷ் சைட் பாத்தீங்கன்னா வெதர் இஸ் நாட் அன் இஷ்யூ. விசிபிலிட்டி ஒரு இஷ்யூ கிடையாது, ரெய்னிங் இல்லை, நாட் மச் ஆஃப் கிளவுடிங். அப்போ வெதரும் நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு காரணம் இருக்கிறது நான் பாக்குற என்னுடைய சைட்ல இருந்து பார்த்தா ஒரு ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிராஷுக்கு முன்னால ஒரு சைடு என்ஜின் ஏரோப்ளேன்ல ஒரு பக்கம் தீ பார்த்ததா சொல்றாங்க. தட் மீன்ஸ் என்ஜின் ட்ரபிள் இருக்க வாய்ப்பு உண்டா? அது ஒரு கேள்விக்குறி. என்ஜின் ட்ரபிளா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோப்ளேன்ல நீங்க நம்ம ஸ்கிரீன்லயும் பாக்குறோம், இதோடைய என்ஜின்ஸ் ஃபியூஸ்லாஜ், அதாவது பாடிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது. அதுவும் இல்லாம நீங்க பாக்குறீங்க இப்ப ஸ்கிரீன்ல அந்த என்ஜின் டெயில் பிளேன், அந்த எலிவேட்டர் டெயில் பிளேன் அந்த டெயில் ரீஜனுக்கு பக்கத்துல இருக்கு. அப்போ ஏதாவது என்ஜின் ட்ரபிள்ல என்ஜின்ல ஏதாவது தீ பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபியூஸ்லாஜ் டெயில் பிளேன் இதுதான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகுறது. அண்ட் டெயில் பிளேன் எஃபெக்ட் ஆச்சுன்னா கண்ட்ரோல் போயிடும். ஸோ அதா இருக்க வாய்ப்பு உண்டா? அதுவும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷனுடைய ரிப்போர்ட் வர்றதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் இது நியூஸ் சைக்கிள் இருந்து வெளியிலயும் போயிடும். ஸோ அதனால நம்ம இப்போ நியூஸ் சேனல் உட்காந்துக்கிட்டு இந்த ஆக்சிடென்ட் சைட்டும் அப்புறம் ஐ விட்னஸ் கேட்டுட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ண we are hazarding a guess, இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி we are hazarding a guess. ஆனா இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அதுவும் பிரேக் அவே ஃபேக்ஷன் ஆஃப் என்சிபி, அவரு போனதுனால ரொம்ப மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் வர வாய்ப்பு உண்டு. அது என்னமோ நிச்சயம்தான். ஏன்னா சுப்ரியா சுலே மட்டும்தான் இப்போ ஒரு டால் லீடரா எமர்ஜ் ஆயிருக்காங்க. சரத் பவார் உடைய ஏஜ் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற காரணம் அவரும் கொஞ்சம் பேக் சீட்ல இருக்காரு. ஸோ இந்த என்சிபி 2 ஃபேக்ஷனா உடஞ்சு போனது திரும்பவும் மர்ஜ் ஆக வாய்ப்பு உண்டா? அந்த மாதிரி மர்ஜ் ஆச்சுன்னா மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. அது நீங்க தான் நல்லா அனாலிசிஸ் பண்ண முடியும். திரு வினோத், நான் கேள்விக்குறியாதான் அடுத்தடுத்த தகவல் வந்திருக்கு. இப்ப இந்த சிதறி இருக்கக்கூடிய பாகங்களை வைத்து விசாரணை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க புகைப்படம், தடயவியல் நிபுணர்கள் எல்லாமே இங்க சோதனை களத்துக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சிதறி இருக்கக்கூடிய பாகங்கள்
அல்லது வேறு ஏதாவது சதிச்செயலில் விமான விபத்து சந்திச்சிருக்கா அப்படின்றத எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? நீங்கள் கடந்த காலங்களில் இந்த மாதிரியான விபத்தில் நிறைய கன்சல்டண்ட்டாக இருந்து நிறைய உங்களுடைய ஆய்வுகளை கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், எப்படி இது விபத்துன்னு உறுதிப்படுத்துவீங்க, எப்படி வேறு ஏதாவது இதில் காரணமாக இருக்கலாம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப நல்ல கேள்விங்க. இது வந்து 99% நான் விபத்துன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் மரமத்தி நிறைய தடவை போயிருக்கேன், இந்த ரன்வேயும் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு டேபிள் டாப் மேங்களூர் மாதிரி டேபிள் டாப்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு எலிவேட்டட் ஏரியால தான் இந்த ரன்வே பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா ரன்வேயோடைய ஷார்ட் அந்த ஸ்லோப்ல வந்து இடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ரன்வே குட் நாட் ரீச் த ரன்வே வரைக்கும் வந்து சேர முடியல. அந்த மாதிரி ஒரு பவர் குறைவா இருக்கிற காரணமா இருக்குமோன்னு ஒரு கேள்விக்குறி. இந்த ஸ்லோப்ல இடிச்சிருக்கிறதுனால, அதுவும் இல்லாம இது இடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு கிடையாதுங்க, இது ரொம்ப லோ ஸ்பீடு. ஹை ஸ்பீட் இடிச்சிருந்தா இந்த டெயில் போர்ஷன்லாம் சர்வைவ் ஆயிருக்க வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப குறைவு. இது வந்து ஃப்ரண்டலா போய் அந்த ஸ்லோப்ல வந்து இடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஆன் இம்பாக்ட் அட் லோ ஸ்பீட்ஸ் ஷார்ட் ஆஃப் த ரன்வே. அதுதான் இதோடைய மெயின் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் த கிராஷ். அது எப்படி அங்க வந்து சேர்ந்துச்சு, அதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறி. என்ஜின் ட்ரபிளா இருக்க வாய்ப்பு உண்டோன்னு ஒரு கேள்விக்குறி நான் போட்டு போறேன். அதோடைய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கதான் வாய்ப்பு உண்டு. இது கான்ஸ்பிரசி தியரி நிறைய பேர் கொடுப்பாங்க, ஆனா இது வந்து கான்ஸ்பிரசி தியரியில ஃபிட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம இந்த ரைட் சைடு நம்ம பாக்குறோம், ரைட் சைடு என்ஜின் கொஞ்சம் இன்டாக்டா இருக்கு, லெஃப்ட் சைடு என்ஜின் வந்து டோட்டலி டிஸ்இன்டிகிரேட்டடா இருக்கு. அதனால தான் நான் இது வந்து அதனால ஒரு கெஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு என்ஜின் ட்ரபிளா இருக்க வாய்ப்பு உண்டோ, அதனால வந்த ஒரு கண்ட்ரோல் காலம் மால் ஃபங்க்ஷன் ஆக வாய்ப்பு உண்டோ. இது ரெண்டும் கேள்விக்குறி வச்சுட்டு போறேன். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ல நான் கெஸ் பண்ணிருந்தேன். ஆமா, இது அதுவும் இல்லாம நிறைய ஆக்சிடென்ட்ஸ்ல நான் வந்து என்னுடைய அனாலிசிஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா தான் இருந்திருக்கு இது வரைக்கும், டச் வுட். ஸோ அதனால இதுல வந்து என்னுடைய அனாலிசிஸ் நான் சொல்ல வந்தேன்னா, இது ஒரு என்ஜின் ட்ரபிள் ஃபாலோட் பை கண்ட்ரோல் மால் ஃபங்க்ஷன் இருக்க வாய்ப்பு உண்டோ அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய கொஸ்டின் மார்க்க வச்சுக்கிறேன். சரி, உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வினோத். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்ததை அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்ததை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாக முதலமைச்சர் அவரது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தி வெளியிட்டிருக்கிறார். ஹெட்லைன்ஸ்